உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். தாவேக்கால உள்ளே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஒரு போஸ்டிங் போடணும்னா கூட பல லட்ச ரூபா வாங்குறாங்கன்ற மாதிரி திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் மணிகண்டன் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்டவரை மாற்று கட்சியிலிருந்து கொண்டு வந்து இணைச்சிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், தப்பு செய்யக்கூடியவனுக்கு இவ்வளவு பெரிய சரித்திரம் எங்கிருந்து வந்துடும்? 24 ஆண்டுகள் அந்த கட்சியில எப்படி பயணம் பண்ண முடியும்? அவர் கையூட்டு வாங்கியிருந்தா போராட்டம் பண்ணதெல்லாம் எதுக்கு நான் பண்ணிருக்கணும்? அது திமுக தூண்டுதல்ல பேர்ல நடந்திருக்குன்றீங்களா? ஏதாவது ஒரு செய்திகளை பேசணும்ல. திருப்பரங்குன்ற விஷயத்தை எதுக்காக பதட்டமாக்குறாங்க? KN நேருவோடைய விஷயத்தை பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ராம்சார் ஊழலை பத்தி பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உங்களால் தடுக்க முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு அதுக்காக தான் எல்லாமே திட்டங்கள்லாம் போட்டிங்க. தாயுமானவன் திட்டம்லாம் போட்டு இனி அன்றைக்கி குடியாரர்களுக்கும் அதே மாதிரி ஒன்று வரப்போகுது. உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டு மதுபானங்கள் எல்லாம் வீட்டுக்கே கொடுத்து விட்ருவோம். குடிங்க, எல்லாம் செழிப்பாக இருங்க. இது இப்போ அது மதுபானம் இல்லை, எல்லாத்துக்கும் பேர் மாற்றிக்கிட்டு வராங்க. பார்த்தீங்களா? இவனுங்களை விட கபடதாரி எவனுமே கிடையாது இந்த தமிழகத்தில், இந்த ஒன்றியத்தில், இந்த உலகத்தில். அப்பேற்பட்ட கேடுகட்ட ஒரு வாய் மாறி மாறி பேசுறதுக்கு கமலஹாசனோட மிகப்பெரிய ஒரு கதை வசனம் பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவையா? எவ்வளோ பெரிய ஒரு நல்லவனாக இருந்தால் நீ ரிமோட்டை தூக்கி போட்டு டார்ச் லைட்டை தூக்கி போட்டு டிவியை உடைச்சிட்டு அங்கேயே போய் டெட் பாடி மாதிரி கரை ஒதுங்கி கிடந்திருப்ப. பைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்கா ஆதரவாளர் திரு ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வாழ்த்துக்கள். தாவேக்கால உள்ளே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஒரு போஸ்டிங் போடணும்னா கூட பல லட்ச ரூபா வாங்குறாங்கன்ற மாதிரி திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் மணிகண்டன் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. போராட்டமும் நடந்திருக்கு. இதை சுட்டி காட்டுறாங்களே, என்ன பாருங்க இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்ட்டு. அது யாருடைய பிரச்சனை? தமிழக வெற்றி கழகத்தினுடைய உள்கட்சி பூசல், அப்படிதானே? தம்பி மணிகண்டன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? 24 ஆண்டுகள் அந்த கட்சியில பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. 1 2 இல்ல, 24 ஆண்டுகளாக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேல காலையும் மாலையும் உணவளித்துக்கிட்டு இருக்க, விலையில்லா உணகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. பயிலகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ரொட்டிப்பால் திட்டம் சொல்லிட்டு கடந்த 3-4 வருடமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. மக்கள் இயக்கமா, ரசிகர் மன்றத்துல இருந்து மக்கள் இயக்கமா மாறும்போதும் இருக்கிறாரு. இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு இந்த கட்சியாக உருமாறிய பிறகு 10,000க்கும் மேற்பட்டவரை உறுப்பினராக்கியிருக்கிறார். 1000க்கும் மேற்பட்டவரை மாற்று கட்சியிலிருந்து கொண்டு வந்து இணைச்சிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், தப்பு செய்யக்கூடியவனுக்கு இவ்வளவு பெரிய சரித்திரம் எங்கிருந்து வந்துடும்? 24 ஆண்டுகள் அந்த கட்சியில எப்படி பயணம் பண்ண முடியும்? அவர் கையூட்டு வாங்கியிருந்தா பிரதீப், குமார், சதீஷ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 3 பேர் அதுக்கு தகுதி தலைமை கழகம் அறிவிச்சு அவர்களை கட்சியில இருந்து வெளியில அனுப்புது. நீங்க தானே உள்ள வந்துறீங்க. திமுக இவங்களை வச்சு பிளே பண்ணணும்னு நினைக்குது. அது முறியடிக்கப்படுது. அது உண்மையா இருந்தா எதிரொலிச்சிருக்கணும்ல. 10,000க்கும் மேற்பட்டவரை இணைச்சாருன்னு சொல்றேன். நீங்க ஒரு 50 பேர் வந்திருப்பீங்களா? மிச்சவங்களாம் எங்க? போராட்டம் பண்ணதெல்லாம் எதுக்கு நான் பண்ணிருக்கணும்? அது திமுக தூண்டுதல்ல பேர்ல நடந்திருக்குன்றீங்களா? ஏதாவது ஒரு செய்திகளை பேசணும்ல. திருப்பரங்குன்ற விஷயத்தை எதுக்காக பதட்டமாக்குறாங்க? KN நேருவோடைய விஷயத்தை பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ராம்சார் ஊழலை பத்தி பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. விவசாயிகள் போராட்டத்தை பத்தி பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை பத்தி பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. செவிலியர்கள் போராட்டத்தை பத்தி பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தை பத்தி பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இத்தனை பிரச்சனைகள் இருக்கு தேவா. இங்க எல்லாம் மடைமாற்றம் செய்யறதுக்கு தான் இந்த திருப்பரங்குன்ற விஷயம் நடந்திருக்கப்ப. ஆமா, நீ எதுவும் கேட்க கூடாது. நாடாளுமன்றத்துல வரைக்கும் ஒழிச்சிருக்கணும் இந்த பிரச்சனை. எப்படி ஒழிச்சது? கேட்டிருக்காங்க. கேட்டு தீர்வு கிடைச்சிருச்சா? நீதிபதி GR சாமிநாதன் தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓம் பிர்லாட்ட போயிட்டு சபாநாயகர்கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க. ஓம் பிர்லா உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. வந்துட்டீங்க, வாங்க இதை எடுத்துட்டு போங்க. கலைஞரும் நானும் நண்பர்னு கொடுத்துருவாரா? ஸ்டாலின் நானும் நண்பர்னு கொடுத்துருவாரு? இல்லை. இந்த காமெடி எல்லாம் வேற எங்கேயா போய் பண்ணிக்கிட்டு இருங்க. இதெல்லாம் நடக்க சும்மா ஒரு நாடக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப திரும்பவும் சொல்றேன், 2026 மிகப்பெரிய மாற்றம் வல்லமையும் படைத்த தலைவன் யாரு, தளபதி யாருன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே, புரியுதுங்களா? இதையெல்லாம் மடைமாற்றம் செய்கிறதுக்கு நாங்கள் சினிமாக்காரர்கள், நேற்று வந்தவர்கள் எங்களை அழித்து விட முடியாது, தமிழகத்தின் வரலாற்றையே அவங்களுக்கு பட்டாப்பட்டு கொடுத்துட்டாங்களா? உன் குடும்பம் மட்டும்தான் நிற்கணும்னு எழுதி கொடுத்துட்டாங்களா? அதுதான் திராவிட கொள்கை சொல்லுதா? அதுதான் பெரியாரிசம் பேசுதா? அதுதான் சமத்துவமா? அதுதான் சமூக நீதியா? என் நம்பிக்கையில் சொல்கிறார். திமுக தான் தமிழ்நாட்டோட எதிர்காலம்னு அடிச்சு சொல்கிறார் முதல்வர். திமுக தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமாக இருந்துட்டு போகுது. ஸ்டாலினும் உதயநிதியும் தான்றது என்ன கட்டமைப்புன்னு கேட்குறேன். எடப்பாடி ஒரு சாதாரண கிளை செயலாளராக இருந்து வந்தார். உங்கள் கட்சியில் அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை காட்டுன்னு கேட்குறேன். யார் வந்தீங்க?
பொன்முடியினுடைய மகன் வரணும். கௌதம் சிகாமணி. ஆமாம். துரைமுருகனுடைய மகன் வரணும், கதிரானந்த். ஆற்காடு வீராசாமியினுடைய மகன் வரணும். வாரிசுகள் எல்லாருமே வரணும், அது கட்டாயம். ஏன்னா பெரியார் அப்படி தான் வகுத்து கொடுத்துருக்கிறாரு. அண்ணாவும் அதை சொல்லி தான் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. எப்போ 234 பேருக்கு யாருக்கு சீட்டு கொடுத்துருக்கோ அவங்க மகனுக்கு தான்ப்பா அடுத்து சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. வாரிசு அரசியல்னு சொன்னாலும் திமுக ஸ்ட்ராங்கா இருக்கேன் கட்சி அமைப்பு ரீதியா பார்த்தா கூட அதிமுக மாதிரி பிளவு ஏற்பட்டு இல்லைல்ல அப்படியே. இல்லை நீங்கள் இப்போவும் சொல்கிறோம். அதாவது இந்த 4.5 ஆண்டுகளை நகர்த்தி கொண்டு போய் முடித்த உடனே தர்ம யுத்தம் நடத்தினவர் ஒரு பக்கம் கலந்து போயிட்டாரு. சசிகலா அம்மா ஒரு பக்கம் போயிடுச்சு. டிடிவி தினகரன் ஒரு பக்கம் போயிட்டாரு. எடப்பாடியார் போயிட்டு அமித்ஷா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டாரு. கடந்த கால வரலாறு 4.5 ஆண்டுகளுடைய வரலாறு 4.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது சொல்கிறேன். அப்போ போய் உட்காந்துட்டீங்க. அந்த 4.5 ஆண்டுகள் உட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் ஒரு நிகழ்வு நடத்துனீங்கல்ல, ஒரு சந்திப்பு. அதில் என்னென்ன ஒப்பந்தம் கையெழுத்தாகப்பட்டது? அதில் எல்லாம் சமரசமாக இருந்தீங்களா? பதவி இருக்குது, திரும்ப நின்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. இருக்கிற வரைக்கும் பங்கு போட்டுக்கலாம். இதுதானே உங்களுடைய கொள்கையாக இருந்தது. அதிமுகனுடைய கொள்கையாக இருந்ததா? எம்ஜிஆர் கொடுத்த பயல அங்கே அஜெண்டா பேசப்பட்டதா? அந்த அம்மையார் வகுத்த அஜெண்டா பேசப்பட்டதா? அந்த அம்மா சாகிற வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு தானே சொன்னாங்க. எப்படி தீர்ப்பு அதுக்கப்புறம் கூட்டணிக்கு போனீங்க? இது இப்பவும் சொல்கிறேன், அது ஒரு தனி டாபிக். அதை எடுத்தோன்னா அந்த மாதிரி நாங்கள் அந்த மாதிரி சக்தியாக இருந்தோன்னா அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் சின்ன பின்னமாக ஆயிட்டீங்க. ஆனால் அந்த மாதிரி தாவேக்கு ஆகாதுன்ற நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரி திமுக இந்த மாதிரி நிலையாக இருக்காதுன்னு சொல்கிறேன். ஓகே. 2026 முடிஞ்சவொடனே யாரெல்லாம் மூட்டை கட்டுறான்னு கனிமொழி ஒரு பக்கம் போயிடுவாங்க. இவங்களுடைய அதாவது கூட பிறந்த தம்பியாக இருந்தாலும், மத்திய அமைச்சரவையில் பங்கெடுத்தவராக இருந்தாலும், கலைஞரனுடைய மகனாக இருந்தாலும், அழகிரி இதே ஸ்டாலினுக்கு எதிராக எல்லா தொகுதியிலும் தோத்து போவார்னு பேட்டி கொடுத்தாரு இல்லையா? சொன்னார். அப்போ அவர் காசு கொடுத்து என் தம்பியை ஜெயிக்க வைங்க, ஓட்டு போடுங்கன்னு வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பாரா? இல்லை. அப்போ அதில் திராவிட கொள்கை எங்கே போச்சு? சமூக நீதி எங்கே போச்சு? அவருக்கு தனியாக பெரியாரும் கலைஞரும் கிளாஸ் எடுத்தாங்களா? அண்ணாவும்? இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ சமீபத்தில் தருமபுரியில் தாவேகா சார்பாக ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா என்னன்னா, அந்த மதுக்கடைக்கு எதிராக அதில் ஒரு வாலிபர் போலீஸாரோட கையை கடிச்சிட்டார். ஓகே, தப்புன்னே வச்சுக்கலாம். ஆனால் தாவேகா எதுக்காக அந்த போராட்டத்தை முன்னெடுத்துச்சுன்றதை ஊடகங்கள் பேசவே இல்லை பார்த்தீங்களா? பெருசாக மதுக்கடையை அகற்றணும்னு ஒரு போராட்டம் நடத்துது. அந்த இடத்துல தான் சமூக நீதியை பாதுகாக்கணும், மக்களினுடைய குரவலைகள் நெரிக்கப்படக்கூடியது, குரலற்றவர்களின் குரலாக களத்தில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் நிற்கிது. அதை மடைமாற்றம் பண்ணிடணும். கையை கடிச்சிட்டாங்க. ஒருத்தனை தாக்கினா என்ன, ஒருத்தன் அடித்தா நான் கடிக்க தான் செய்வேன். யூனிஃபார்ம் போட்டிருந்தா நீ கை வச்சிருவியா? எந்த அரசியல் அமைப்பு சாசன சட்டம் உனக்கு சொல்லி தந்தது? நீ போலீஸாக இருந்தால் என்னை அடிக்கணும்னு சொல்லி உனக்கு எந்த சாசன சட்டம் சொல்லி கொடுத்தது? என்னதான் ஒரு திருடனா இருந்தாலும் அவனை அடிச்சாங்கன்னா ஜட்ஜு முன்னாடி, நீதிபதி முன்னாடி அடிக்கலைன்றதை சொல்லி கொடுத்து தான் காவல்துறை கூட்டிட்டு போய் நிறுத்தும். ஒரு சமீபத்தில் ஒரு படம் ஒன்று வந்தது பார்த்தீங்களா? தினேஷ் அட்டகத்தி தினேஷ்னு சொல்லக்கூடியவர், இல்லை ஐயா எங்களை போட்டு அடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க சார் விசாரணைன்ற படத்தில். இதுதான் அங்கே நடக்கும். அப்போ அந்த வலிக்கு விழுந்ததெல்லாம் அது அந்த சங்கர்னு ஒரு கமிஷனர் இருந்தார் தெரியுமா? சங்கர் தானே அவர் பேர். அவர் கொண்டு வந்த அது 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 எல்லாமே ஃபார்மலா. ஈர சாக்க கையில் கட்டுறது, கையை உடைக்கிறது, காலில் கட்டுறது, காலில் உடைக்கிறது. ஏன் அந்த பாத்ரூமில் போலீஸ்காரங்க மட்டும் வலிக்க விடலை? அப்போ அவங்க போகும்போது ஸ்ட்ராங்காக இருக்கா? நம்ம நாட்டில் சட்டமே சரியில்லைன்றேன், ஆட்சியாளன் சரியில்லைன்றேன், அதை தட்டி கேட்கக்கூடியவன் சரியா இல்லைன்றேன். அப்புறம் எப்படி மக்களை இங்கே பாதுகாத்துருவீங்கன்னு கேட்குறேன். நம்ம சட்டம் எதுவுமே சரியில்லைன்றீங்க. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் சொன்ன எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் ஈரோட்டில் இப்போ விஜய் பரப்புரை செய்ய போறாரு. ஆனால் ஸ்டார்டிங்கில் பர்மிஷனே கொடுக்கலன்றாங்களே, அது உண்மையாது? இல்லை, பர்மிஷன் கொடுக்கலன்னா நீங்கள் அதாவது உங்களால் தடுக்க முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு அதுக்காக தான் எல்லாமே திட்டங்கள்லாம் போட்டிங்க. தாயுமானவன் திட்டம்லாம் போட்டுருங்க. இனி அன்றைக்கி குடியாரர்களுக்கும் அதே மாதிரி ஒன்று வரப்போகுது. உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டு மதுபானங்கள் எல்லாம் வீட்டுக்கே கொடுத்து விட்ருவாங்க. குடிங்க, எல்லாம் செழிப்பாக இருங்க. இது இப்போ அது மதுபானம் இல்லை, எல்லாத்துக்கும் பேர் மாற்றிக்கிட்டு வராங்க பார்த்தீங்களா? அதாவது மருத்துவ பயனாளர்கள், அப்புறம் அந்த மாதிரி அதே மாதிரி செத்தவங்களுக்கு சுடுகாட்டு பயனாளர்கள், அந்த மாதிரி பேர் மாற்றுறாங்க. இப்போ டாஸ்மாக் கிட்னி முறைகேடு, அந்த மாதிரி டாஸ்மாக்கு உற்சாக பானம். அந்த ஆமாம், அது அந்த வடிவேல் சொல்வார்ல, அக்காமாலா இம்சை அரசன்ல 23ஆம் புலிகேசியில் அக்கா மாலான்னு ஒரு பானம், ட்ரிங்க் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவர் ஒரு பேர் வச்சு ஸ்டாலின் பானம் இல்லை உற்சாக பானம்னு கொடுப்பார். பேர் வைக்கிறதுல திமுகவை அடிச்சிக்கவே முடியாதுன்னு அது உண்மைதான். அது உண்மைதான். அதெல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த பாலியல் வழக்குல கைதானார்ல ஞானசேகரன், அவருக்கு வந்து குண்டாசை ரத்து பண்ணிட்டாங்கன்ற ஒரு செய்தி கூட வந்திருக்கு. அதிர்ச்சியா இல்லையாண்ணா உங்களுக்கு? இல்லை, அது குண்டாஸ் என்பது வந்து ஒரு ஆண்டு கடுங்காவல் தண்டனையாக பார்க்கக்கூடியது. அதுவும் சட்டத்தில் இடம் இருக்குது. அடுத்த 3 மாதத்திலே அது தவறாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் உடைக்கக்கூடியதற்கு சட்டத்தில் இடம் இருக்குது. இது குண்டாஸ்ன்றது குறிப்பிட்ட அந்த ஒரு ஆண்டு இருக்கக்கூடியது. இது கடந்த டிசம்பர் மாதம் நடந்துச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது. அதற்காக தலைவர் தளபதி அவர்கள் கூட ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்தாரு. பெண்களை பாதுகாக்கணும், இந்த மாதிரி இப்போ கட்டமைப்புகளை உருவாக்கணும், ரவுடித்தனத்தை ஒடுக்கணும் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருந்தாரு. இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆண்டு ஆனதுனால இப்போ இருந்திருக்கு. அது வந்து கன்விக்ஷன் ஆயிருக்கு இல்லையா? அதனால அவரை நிச்சயமாக வெளியில் விட மாட்டாங்க. அப்படி வெளியில் விட்டால் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் தான் முதல்ல களத்தில் நின்று மிகப்பெரிய போராட்டத்தை இந்த தமிழ்நாட்டில் கட்டெழுப்பி தொடர்ந்து வந்து விஜய் தான் மக்களுக்கு, அதான் மகளிருக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து சாத்தியமா? ஒருவேளை விஜய் நாளைக்கு முதல்வர் ஆனா பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கும்? வீரமங்கை வேலுநாச்சி அவனுடைய உடை வாளிலிருந்து எடுக்கக்கூடிய வாளினுடைய கூர்மை எப்படிப்பட்டதாக இருந்ததோ அதே மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு இங்கே இருக்கும். அப்படி இருக்கும் நிச்சயமா. பெண்கள் வந்து இரவுல எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து சுதந்திரமாக செயல்படலாம், அப்படிதான் இருக்கும். பயப்படவே தேவையில்ல. இல்லை, நீங்கள் சட்டத்தையும் தண்டனைகளையும் கடுமையாக்குங்க. குற்றங்கள் தானாக குறைய போகுது. இங்கே ஒவ்வொரு பெண்ணும் எனக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுன்னு கேட்கல. அப்போ சாலையில் என்னுடைய அக்கா தங்கச்சிங்க போயிட்டு வரதுக்கு தயாராக இருக்கிறாங்க. 99% குற்ற சம்பவங்கள் காரணம் டாஸ்மாக் மதுவாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம்னு தலைவர் தளபதி அவர்கள் டாஸ்மாக் மூட போவோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டாங்கன்ற அந்த குற்றச்சாட்டு இருக்கு. அதான் சொன்னால இவங்க ஒன்றுத்துக்கு பேர் வைப்பாங்க. சுடுகாட்டு பயனாளர்கள், மருத்துவ பயனாளர்கள், அந்த மாதிரி இவங்க வந்து இதுக்கு ஏன் சொல்ல. அன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாநில ஆட்சியாளர்களை தான் எதிர்க்கிறேன்னு சொல்கிறார், திமுகவை எதிர்க்கலன்னு சொல்லல. இவனுங்களை விட கபடதாரி எவனுமே கிடையாது இந்த தமிழகத்தில், இந்த ஒன்றியத்தில், இந்த உலகத்தில். அப்பேற்பட்ட கேடுகட்ட ஒரு வாய் மாறி மாறி பேசுறதுக்கு கமலஹாசனோட மிகப்பெரிய ஒரு கதை வசனம் பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவையா? எவ்வளோ பெரிய ஒரு நல்லவனா இருந்தா நீ ரிமோட்டை தூக்கி போட்டு டார்ச் லைட்டை தூக்கி போட்டு டிவியை உடைச்சிட்டு அங்கேயே போய் டெட் பாடி மாதிரி அறவதியும் கிடந்திருப்ப ஒரே ஒரு மானங்கட்ட மாநில சீட்டுக்காக. இதுதான் உன்னுடைய இதா? போராடி செத்திருக்க வேண்டாமா நீங்க? அதே நிலைமை தான் விஜய்க்கு வரும்ன்றாங்கன்னா. எதே நிலைமை? எதிர்காலத்துல விஜய் திமுகவோட கூட்டணி வைப்பாரு. ஒரே ஒரு மந்திரி ஒரு எம்பிக்கு வந்து ஒரு போய் வேலை போயிருவாரு. காத்துக்கிட்டு இருங்க 2026 தமிழக தேர்தலுக்குன்னு சொல்றேன். இதான் உங்களுடைய பதில். உங்களுக்குலாம் இன்னைக்கு பல ஆண்டுகள் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள், இன்னைக்கு ஒட்டுமொத்த கருத்து கணிப்பாளர்கள், அரசியல் வியூக வகுப்பாளர்கள், பத்திரிகையாளர்கள், இப்படி எல்லாருடைய கருத்து கணிப்புகளும் இன்னைக்கு எங்கே போய்கிட்டு இருக்கு? 8% வாங்கிட்டேன்னு ஊரில் இல்லாத ஓட்ட வாங்கினா ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான் தொடர்ச்சியா. மாறி மாறி பச்சோந்தியை விட அதிகமாக நிறமாறக்கூடியவன் யாருன்னு கேட்டால் இந்த தேசத்தில் அவன் மட்டும்தான். வேற யாராவது இருக்காங்களா? RSS கூட்டத்தில் கூட அதைத்தான் சொல்றேன். பச்சோந்தியை விட அதிகமாக, அதாவது எந்த பார்ப்பனியத்தை எதிராக காட்டி இந்த திராவிட கோட்டை கட்டி எழுப்பப்பட்டதோ அதே பார்ப்பனியத்தினுடைய கடப்பாறையை வச்சு நான் தகர்த்து எழுவேன்னு. அப்ப பார்ப்பனியத்துக்கிட்ட அடிபணிச்சுட்டா இருந்தானே அர்த்தம். பார்ப்பனியத்தை ஒன்னா கூட்டுறா இருந்தானே அர்த்தம். இந்த சங்கிகள் சக தோழனா மாறிட்டான் தானே அர்த்தம். கேட்டா வந்து பாரதியார் நான் எங்க புகழ் பாடணும்னா எங்க வேணாலும் பாகிஸ்தான் கூட போவேன் அப்படின்ற. எப்படி பாட முடியும்? எப்படி பாட முடியும்? அது RSS கூட்டமா இருந்தானா பாகிஸ்தானாக இருந்தான்ன்றாரு. யாரா இருந்தாலும் நான் சேர்ந்து பேன்றேன். அதுக்கு அப்படிதான் அர்த்தம். ஆமா, வேற எப்படி அர்த்தம்? அதான் நீ போயிட்டியே மானங்கெட்டு போய் அங்க உட்காந்துக்கிட்டு நீ எப்படி பேச முடியும்? பெரியார் சொன்ன கொள்கைகளை விட இன்னைக்கு அந்த மாநாடு உனக்கு மிகப்பெரிய கொள்கைகளை கொடுத்துருச்சு. இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் எல்லாத்தையும் உன்னை சேர்த்துருவானா? காரி துப்பணும். இன்னைக்கு ஓட்டு போட்டுருவானா? யோசிப்பாங்கல்ல. இதுதான் இந்த வரக்கூடிய தேர்தலில் நீ எத்தனை சதவீதம்ன்றதை பாரு. பொறுத்து இருந்து பார்ப்போம்னா எலெக்ஷன் வந்து நெருங்கிருச்சு. அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம்னா. நன்றி, வாழ்த்துக்கள்.